என் பேரு சிவா அண்ணா. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டால இருக்கேன். ஒரு சின்ன கிராமம். 1,21,260 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு கம்பெனி. எனக்கு கீழே ஒரு 27 பேர் இருக்காங்க. டீம் ரொம்ப நான் டெவலப் பண்ணேன். ஸோ திடீர்னு இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. எனக்கு கீழே டவுன்லைன்லாம் ரொம்ப கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு எதனா அப்டேட் வந்துச்சா அப்படின்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு தான் நானும் சொன்னேன். ஸோ அவங்களும் அதை புரிஞ்சுக்க ரொம்ப கொஞ்சம் என்னை கஷ்டப்படுத்துறாங்க ரொம்ப. அதெல்லாம் தாங்கிட்டு நானும் அப்படியே போயிட்டு இருக்கேன். என்னன்னா சுத்தமா என்னுடைய வாழ்வாதாரமே நான் ரொம்ப இழந்துட்டேன். மைவி3ல நான் சம்பாதிச்சேன் மாசம் 54,000 ரூபாய் சம்பாதிச்சேன். ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ணேன், ரொம்ப ஜாலியா இருந்தேன். இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன். நானும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு இதா பேசிட்டாங்க. கடவுள் புண்ணியத்துல நம்மளுடைய கேஸ் கோர்ட்ல ஜெயிச்சு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் எதிர்பார்க்குறோம். அந்த கடவுள்கிட்ட நான் தான் ப்ரேயர் பண்ணுவோம் டெய்லின்னு சொன்னேன். நம்ம எம்டி நம்மளுக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அந்த ஒரு தெய்வத்தை யாரும் நேரில் பார்த்ததில்ல. ஆனா நம்ம எம்டி சாரை தான் நம்ம தெய்வத்தை நம்ம பார்த்தோம். உண்மையிலே சொல்ல போனா கடவுள் மனுஷ உருவம் தான் சில காட்சிகள் கொடுப்பாரு. எம்டி சார் கடவுள் இதுல நம்மளுக்கு காட்சி கொடுத்தாரு. அவ்வளோ ஒரு வாழ்வாதாரம் அவ்வளோ ஒரு சிறப்பா இருந்துச்சு. எல்லாமே இழந்துட்டு நிக்கிறோம். இது நம்ம கவர்மெண்ட் முதலமைச்சர் ஐயா கூட இது கண்டு காணாம இருக்கிறாரு. கோர்ட் ஒரு நல்ல பதில ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அவங்க உயர்த்தி கொடுத்தா ரொம்ப கொடான கோடி நான் நன்றி சொல்லுவேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன். இன்னைக்குதான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது. உங்ககிட்ட அந்த முகத்தை பார்த்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். நான் டெய்லியுமே உங்களுடைய வீடியோ நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்ககிட்ட பேச முடியலையே அப்படின்ட்டு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஸோ நான் கமெண்ட்ல கூட நான் உங்க கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சுடுங்க நான் கேட்டிருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அண்ணா. என்னத்தண்ணா? அதாவது கான்டாக்ட் நம்பர் கொடுத்து பேசியிருந்தா சும்மா காதளவு தான் பேசியிருப்போம். இப்போ நம்ம 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதை கோர்ட் ப்ராசஸ் போயிடுச்சு இல்லையா, ஒரு சில காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நானும் அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறேன். நிறைய கமிட்மெண்ட்ல மாட்டிக்கினேன். கொஞ்சம் வெயிட் பண்ணா நல்லது எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா நான் எம்டி கிட்ட பேசியிருக்கிறேன். நான் ஹோட்டலுக்கு போனப்போ நான் பேசியிருக்கிறப்போ எம்டி அதை தான் சொன்னாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விரைவில் மகிழ்ச்சி செய்தி கண்டிப்பா வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா கூடிய விரைவில் நம்மளுடைய வாழ்வாதாரமே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். நம்ம எவ்வளோக்கு வெயிட் பண்றோமோ அவ்வளோக்குள்ள நம்மளோட வாழ்வாதாரமே சேஞ்ச் ஆயிடும். எல்லா மக்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்மளுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வாங்கும்போது நம்ம சந்தோஷமா ஆகணும். வாழ்க்கையில கஷ்டம் வரும், துன்பமும் வரும். எல்லாமே நம்ம பார்க்கணும். நன்றி. சரிங்கண்ணா.